டாக்ஸி முருகா டாக்ஸி சர்வீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்ன பண்ணுறது, கமிட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. இதில் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. இனிமேல் தொடர்ந்து வரும் என்று நினைக்கிறேன். ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய வீடியோ பெண்டிங்கில் கிடக்கு, அதுவும் அப்லோட் பண்ணலை. ஸோ ட்ராவல் சம்மந்தமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் அப்லோட் பண்ணலை. இப்போ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னா, நம்ம குரூப்பை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். சென்னையில் வண்டி ஓட்டு டிரைவர்ஸ் வச்சு குரூப் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணோம்னா டெய்லியுமே எங்கேயாவது மீட் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி நேற்று மீட் பண்ணப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். சாப்பாடுக்காண்டி எப்படி அலைஞ்சோம், அலைஞ்ச இடத்துல என்ன நடந்துச்சு, இதில் காவல்துறை போலீஸ்காரவங்க நம்மளை என்ன செஞ்சாங்கோ அது எல்லாம் இதில் சொல்கிறேன். அதாவது யாரவும் புண்படுத்தும் நோக்கத்தில் இதை சொல்ல வரல. இதனோட கருத்தை சாப்பாடு வாங்க போகிறோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நான் இதில் சொல்ல போகிறேன். வேறு எதுவும் இல்லைங்க. அப்படி ஏதாவது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. நான் பெரம்பலூரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது 11 இருக்குங்க அங்கே. அதுக்கப்புறம் டூட்டி கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான். அதுக்கப்புறம் எப்படி 2-3 மணி ஆயிரும். சாப்பிடல வேறு, ஆல்ரெடி உடம்பு பார்த்தீங்கன்னா முடியாமல் வேறு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஊரில் ஒரு 3-4 நாள், இங்கே ஒரு 3-4 நாள், இன்னும் சரியாகலை. ஸோ அதோடு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஐயப்பன் குரூப்பில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் பக்கத்தில் இருந்தார், அதாவது அண்ணா நகரில் இருந்தார். ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். தலைவரே வாங்க வாங்க சாப்பிடுவோம், உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாரு. இந்நேரம் அங்கே இருந்தால் உங்கள் ட்ரிப்பு வராது அப்படின்னாரு. நாங்கள் சாப்பாடுக்காக எப்படி அலைஞ்சோம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். ஏதாவது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. போகிறத பாருமே. கூப்பிட்ட இடத்துக்கு நானும் வந்துட்டேங்க எம்டி அடிச்சுட்டு. ஆனால் அவர் சொன்ன இடத்துல ஃபுட்டு கிடைக்கலை. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். நான் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் வாங்க போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் கூட எம்டி அடிப்போம் அப்படின்ட்டு திருமங்கலம் பக்கம் ஒரு கடை சொன்னார். சரி ரைட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே கிளம்புனோம். அங்கேயும் போயிட்டோங்க எம்டி அடிச்சுட்டு. பெப்பே தான் கிடைக்கல. போலீஸ்காரங்க அங்கே கடை இருக்கக்கூடாது, டைம் ஆச்சு அப்படின்னு க்ளோஸ் பண்ண சொல்லி விரட்டிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம அங்கே இல்லைன்னு சொல்லவும் கோயம்பேடில் நைட்டு ஃபுட்டு கிடைக்கும். அதாவது சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, அப்புறம் கருவாடு சாப்பாடு, பூண்டு சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கும். அங்கே போகலான்னு சொல்லிட்டு போகிறப்ப குறுக்கோயிலில் கூப்பிட்டு போகிறேன் வான்னு கூப்பிட்டு போனார். அங்கே போன இடத்துல இவங்க செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேர்தல் சம்மந்தமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வண்டியை மாற்றி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் நிற்கிறார். இந்த நிற்கிறார் பார்த்தீங்களா நடுவில், அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டாரு. நீங்களா வாங்க வாங்கன்ட்டு. அவர் முன்னாடியே நம்மளை தெரியும் போல். அதாவது நான் சபரிமலை போகிறப்ப ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணதாகவும், நான் கோயிலுக்கு போயிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னார். ஆனால் அவர்கிட்ட என்ன பிரச்சனை என்ன ஏது இல்லை பார்த்தேன்னா என்ன கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த இடத்துல அவர் பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாமே எந்த தப்பான வழியிலையும் போயிடாதீங்க, நல்வழியில் போங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. உண்மையிலே வேறு லெவலில் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நான் டிரைவர்களுக்காக நிற்கிறது, ஏதோ சின்ன சின்ன ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஏதோ பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே நிறையா அட்வைஸ் பண்ணாங்க. உண்மையிலே வேறு லெவலில் ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்படியே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டாவை சொல்லிவிட்டு இங்கிட்டே வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிட்றதுக்காண்டி வந்தோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.25 நேரம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், சுற்றிக்கிட்டு இருக்கோம், கிடைக்க மாட்டுது. இப்போ கோயம்பேடு போகிறோம் சார் அப்படின்னோம். சரி ரைட்டு பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இது எந்த இடம்? கோயம்பேடு. அப்படியே பார்ப்போம். நான் முன்னாடியே இங்கே சாப்பிட்ருக்கேன். இதே இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நிறையா டிரைவர் சொல்கிறாங்க முன்னாடி சாப்பிட்ருக்கேன். சாப்பாடு ஸ்கூட்டிலையும் அப்புறம் ஸ்கூட்டர்லாம் வச்சு விற்பாங்க. வீட்டு சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே போவோம், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் எங்கேருந்து வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம், எவ்வளோ தூரம் சுற்றி வந்தோம். ஆனால் நான் ஃபுல்லாக எடுக்கலை வீடியோ. அந்த மோனையில் தான் கடை, எங்கேயாவது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டோம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தெருவாக போய்கிட்டு இருக்கோம் சோத்துக்கு. கோயம்பேடில் அங்கே பஸ் ஸ்டாண்டில் பாலத்துக்கில் வண்டியை நிப்பாட்டிட்டு மார்க்கெட் வரைக்கும் நடந்தே வந்தோங்க. சரி போகிற வழி எதாவது இருக்குமா உள்ள அப்படின்ட்டு. அதனால் முடியலை சுத்தமாக. லோ ப்ரெஷர் வேறு ஆகிற மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றுமே புரியலை.
அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளேயும் கிடைக்குதுன்னாங்க. நாங்களும் மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றிட்டோம், ஆனால் எங்கேயும் கிடைக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல கிடைச்சிச்சு. ஆனால் அந்த ஐயப்பன் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு. வாங்க அசைவம் தான் சாப்பிடுவோம். ஆனால் என்ன பண்ணுறீங்க, சாம்பார் மட்டும்தான் இருக்கு. ஃபோனில் தேடுறாரு சோறுக்கு என்ட்ரன்ஸ். இந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்டதுமே கொஞ்சம் தூரத்தில் ஒரு முக்கில் ஒரு கடை இருந்துச்சு. ஆனால் அங்கே இருந்து என்னை கூப்பிட்டு போய் தான் உள்ளே ரொம்ப சுத்த விட்டார். அப்போயே வந்து கால் இடறிச்சு. நான் தான் சொல்கிறேன் ஐயப்பன்ட்ட, கால் இடறியா போக வேணாமியா, ஏதோ தடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டார். வாங்க நான் அசைவம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இழுத்துட்டு போனார். அப்புறம் வாங்க உள்ளே எங்கேயுமே கிடைக்கல. ரிட்டர்ன் அந்த கடையை வந்து பார்க்குறேன், அந்த கடையும் இல்லை. என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண ஃபோனில் தேடுறாரு சோறு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. எல்லாம் முடிச்சுட்டு நடந்து போகிறோம். முக்கில் போலீஸ்காரங்க நின்னாங்க. ஸோ பிடிச்சிட்டு என்னங்கிட்டு போகிறீங்க வரையும் விசாரித்தாங்க. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், இந்த மாதிரி சாப்பாடுக்காக தான் வந்திருக்கோம், வண்டி அங்கே நிற்கிது, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுட்டேஜ் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் வந்தோம், இதை வேணாலும் பாருங்கள், நாங்கள் டிரைவர்ஸ் தான் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம். ஆனால் கேட்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் வாங்க அவங்க ஆதார் கார்டு எது அது எல்லாத்தையுமே கொடுங்க அப்படி இப்படின்னு பேசுனாங்க. நானும் சரி ரைட்டு போவோம் அப்படின்ட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போய் நான் சொல்கிறேன், பிரதர் சார் எனக்கு வந்து லோ ப்ரெஷர், ரொம்ப வந்து கைகாலெலாம் உதற ஆரம்பிக்குது, ஏன்னா சாப்பிடவே இல்லை, நான் காலையில் சாப்பிட்டது, சீனி மிட்டாய் எதாவது இருந்தால் கூட தெரியாது அப்படின்ற மாதிரி நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க கேட்கல. என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படிலாம் இருப்பாங்களா, ஒருத்தன் முடியலை அப்படின்றான், இல்லை ஒரு சீனியோ இல்லை மிட்டாயோ இல்லை டிஃபனோ இல்லை சாப்பாடோ ஏதோ ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அவங்களுடைய நோக்கம் என்னவோ அதை மட்டும்தான் குறியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமாக ரேகை, கை ரேகை ஒவ்வொரு விரலையும். இது வரைக்கும்லாம் எங்கேயுமே போய் நான் கை ரேகை வச்சதில்லை. ஸோ எந்த ஸ்டேஷன்லையும் இவங்க இருக்கிற ஒரு ரேகையை விடாமல், என்ன கால் ரேகையை தான் வாங்குவாங்கன்னு நினச்சேன், அதை வாங்கலை. ஆனால் எனக்கு ரேகை எந்தெந்த ரேகை எந்தெந்த விரல் இதெல்லாம் வாங்குவாங்கன்னா சத்தியமாக தெரியவே தெரியாது. காலு கூட வாங்குவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அது வாங்கலை. அவங்க ரேகை வாங்குற அளவுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு தெரில. எவ்வளவோ குற்றவாளிகள் என்னென்னமோ பண்ணிவிட்டு அசால்ட்டாக தெரிறாங்க. நாங்கள் செவனேன்னு சாப்பிட போகணுன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்து, இத்தனைக்கும் ஆதாரம் இருக்குது சார் பாருங்கள் சார் அப்படின்னு அதை கவனிக்க கூட மாட்டேன்றாங்க. எவ்வளோ தூரம் நடந்து சுற்றிட்டு வந்தாங்க. அவர் முன்னாடியே ஐயப்பன் சொன்னார், காரில் போவோம் வாங்க, எதுக்கு நடந்து போக, உடம்புக்கு நல்லதியா வாய் அப்படி நடந்து போயிட்டு வருவோம் ஜாலியாக அப்படின்னு நான் தான் கூப்பிட்டு போனேன். என்னையதே செருப்பால் அடிச்சுக்கிறணும். சொல்கிறது கூட எனக்கு தப்பாக சரியான்னு தெரில. அதாவது அவங்களுக்கு எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்திருப்பாங்க அப்படின்றப்ப, ஒரு குற்றவாளியை மூஞ்ச பார்த்தா அவன் குற்றவாளி தானா அப்படின்ற ஒரு யூகம் கூட இல்லாமையாக இருப்பாங்க. ஸோ இவனை பார்த்தா இவன் தீவிரவாதி, இவனை பார்த்தா இவன் ஒரு குற்றவாளி அப்படின்றத கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலை. எப்பையும் போல் காவல்துறை தன் கடமையை கரெக்டாக செய்தது, அவ்வளவுதான். அது அவங்களுக்கு. ஆனால் நமக்கு உண்மையிலே அந்தளவுக்கு படபடன்னு ஆயிடுச்சுங்க. ஒன்றுமே பண்ண முடியல. சாப்பிட்லையா, ஆல்ரெடி வேறு உடம்புக்கு முடியல, 2 கிட்னியும் எனக்கு தெரிஞ்சு சட்னியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்னா பார்த்துக்கோங்க. அப்போ 2வது திரும்ப இதை முடிச்சுட்டு முக்கில் ஒரு கடை இருந்துச்சு, அங்கே போயிட்டு தான் ஒரு கடல மிட்டாயை வாங்கி தின்னு கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு, அதுக்கப்புறமே படபடன்னு கால் கையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறப்பே வேர்த்து ஊற்றுச்சு. ஆனால் அதை கூட அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா திடீர்னு ஒரு கால் கையெல்லாம் வேர்க்குது, அதை கூட கேட்க மாட்டேன்றாங்க. நீ சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், வேண்டாம் எதுக்கு. காவல்துறை தன் கடமையை கரெக்டாக செய்து முடித்து விட்டது. இந்த டீ கடை தாங்க லாஸ்ட்டாக குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். குழம்பு போச்சு ஃபுல்லாக. இது நாங்கள்